ஹே எவ்ரிவன், இன்றைக்கி கேம் சேஞ்சரோட ட்ரைலர் ரிலீஸ் ஆக போது 5 நாளுக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆர்ஆர்ஆருக்கு அப்புறம் ராம் சரணுக்கு ஒரு பிக் ஆன்டிசிபேட்டட் மூவின்னு சொல்லலாம். ஆர்ஆருக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு எத்தனை இயர்ஸ் தெரில, இப்போ தான் கேம் சேஞ்சர் மூவி வரப்போகுது. சாங்ஸும் ஆவரேஜாக இருந்துச்சு, டீசரும் ஆவரேஜாக இருந்துச்சு. சங்கர் ஷாருக்கும் இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு கம்பேக் வேணும். ராம் சரணுக்கும் நல்லா பயங்கரமான ஆர்ஆருக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஹிட்டு வேணும். தமிழ் மியூசிக்கல் இதெல்லாம் சேர்ந்து இந்த ட்ரைலரில் பக்காவாக பண்ணிட்டாங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸை புல் பண்ணலாம். ஏற்கனவே ராம் சரண் ஃபேன்ஸு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தளபதிக்கும் என்டிஆருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ராம் சரணுக்கும் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க போயிடுவாங்க, இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்கிறதுக்கு இந்த ட்ரெய்லராக மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி டைம் வந்துட்டுன்னா 5:08 ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக அந்த கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் ஹேஷ்டேக்கில் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆனால் இப்போ வந்துட்டு ஓவராக இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. டிலே பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, டைமை இப்படி மாற்றுறது அப்படி மாற்றுறது. ஏன்னா நிறைய பேர் இந்த டைமுக்கு வேண்டி செட் பண்ணி என்ன மாதிரி வீடியோ போடுறவங்க இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஃபேன்ஸு சரி யூடியூபர்ஸாக சரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமை ஒரு ஒதுக்கி அதுக்கான டைமை எல்லாமே செட்டப் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான டைமுக்கு ஏற்ற ரிலீஸ் பண்ணாமல் போஸ்ட் பண்ணணும் தட்னா அது என்னன்னு எனக்கு புரியல. நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்னு தெரில. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்தோன்னே ரியாக்ஷன் பண்ணிடலாம். அண்ட் காய்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகட்டும், அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். வெயிட் செய்யுதுன்னா உபயோகம் லேது, அதான் தெலுங்குல வெயிட் செய்கிறது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். உண்மையாக வேஸ்ட்டு தான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கேன். சன் வேறு செட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே எனக்கு என் ரூமில் தான் போய் வீடியோ எடுக்கணும். ஓகே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஒரு வழியாக 5:45க்கு வந்துடுச்சு. முதல்ல ரியாக்ட் பண்ணிடலாம். కడుపు నిండా 100 ముద్దలు తినే ఏనుగు ఒక్క ముద్ద వదిలిపెడితే పెద్దగా దానికి వచ్చే నష్టమేం లేదు. కానీ అది 1,00,000 చీమలకి ఆహారం. నేను మీ దగ్గర అడిగేది కూడా ఆ ఒక్క ముద్ద మాత్రమే. కలెక్టర్ కి ఆకలిస్తుందంట, ఓ ముద్ద అన్నం అడుగుతున్నాడు. మా పార్టీని సేవ చేయడానికే కానీ సంపాదించడానికి కాదు. నేను సైడ్ సత్యం, మనిషి స్ట్రైట్ ఫార్వర్డ్ సార్, బాడీ మాత్రమే సైడ్లో వెళ్తుంది. ఎవరైనా మీ భార్యని కొన్ని సెకండ్స్ గుచ్చి చూస్తా ఉంటే ఇలాగే వదిలేస్తారు సార్? తను ఎవరు ఒక్క సెకండ్ నుంచి చూడలేరయ్యా. అవును సార్. నీకు నాకు సెట్ అవ్వట్లేదు. ఒక మంచి జరగాలంటే ఏళ్ల తరబడి ఎదురు చూడకూడదు మామా, ఒప్పుకో. బొప్పిలి మోపిదేవి అనే నేను ఆంధ్రప్రదేశ్ ముఖ్యమంత్రిగా దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. సార్ Have a blast. Someone on the floor. నువ్వు 5 సంవత్సరాలు మాత్రమే మినిస్టర్. నేను చనిపోయే వరకు IAS. అర్థమైందిరా? అయ్యిందా? రాసివ్రా. రానా రాకి రాస్ సార్కి సార్. ఏం చేశాడు వాడు? ఐఎమ్ అన్ప్రెడిక్టబుల్. ஆக்சுவலாக ட்ரைலர் பயங்கரமாக இருக்குது. இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சங்கர் ஷாட்லேருந்து. பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெய்லர். ராம் சரண் ஆக்டிங், ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, மியூசிக் பிடிச்சதுன்னா, ராம் சரண் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா